புனர்பூசம் 4ஆம் பாதம் 2026 தமிழ் புத்தாண்டு பலன்கள். ஆழமான பார்வை. புனர்பூசம் நட்சத்திரத்தின் கடைசி பாதமான 4ஆம் பாதம் கடகராசியில் அமைந்துள்ளது. இதன் மூலம் குரு பகவானின் ஆதிக்கம் சந்திரனின் கடகராசி அதிபதியின் உணர்ச்சி மற்றும் பாச உணர்வுகளுடன் இணைகிறது. ஸ்டார். புனர்பூசத்தின் அடிப்படை குணங்கள். ஆதிக்க கிரகம் குரு, ஜூபிட்டர், ஞானம், நீதி, செல்வம். ராசி அதிபதி 4ஆம் பாதம் சந்திரன், மூன், உணர்ச்சி, தாய்மை, பாசம். குறியீடு அம்புக்கூடு, மீண்டும் மீண்டும் கிடைக்கும் வாய்ப்பு. இயல்பு தேவகணம், சஞ்சலகுணம். அதிர்ஷ்ட தேவதை அதிதி தேவி, தேவர்களின் தாய், தாராள குணம். சிலப்பியல்பு அதிக மன உறுதி, கற்பனை மற்றும் படைப்பு திறன், ஆழ்ந்த பாசம், தாய்மை குணம், உணர்ச்சிபூர்வமான முடிவுகள், தெய்வபக்தி. 2026 கிரக சஞ்சாரமும் பலன்களும். 2026ஆம் ஆண்டில் சனி பகவான் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். குரு பகவான் ஜூன் 2ற்கு பிறகு உங்கள் ராசிக்கு 1ஆம் இடத்தில் ஜென்மகுருவாக உச்சம் பெறுகிறார். 1. ஜென்மகுருவாக இருந்தாலும் உச்சபலம், ஆரோக்கியம் மற்றும் கௌரவம். தாக்கம். குரு பகவான் ராசிக்கு வரும்போது ஜென்மகுருவாக பொதுவாக அலைச்சலையும் உடல் எடை கூடுவதையும் தரலாம். ஆனால் இங்கு குரு உச்சம் பெற்று உங்கள் ராசியில் சஞ்சரிப்பது மிக மிக முக்கியமான ராஜயோக அமைப்பாகும். விரிவு. இது ஒரு தலைசிறந்த ஆண்டாக அமைய வாய்ப்புள்ளது. உங்களின் கௌரவம், சமூக மதிப்பு மற்றும் அந்தஸ்து உயரும். உங்கள் மனதில் இருந்த குழப்பங்கள் நீங்கி தெளிவான முடிவெடுக்கும் ஞானம் கிடைக்கும். உடல் ஆரோக்கியத்தில் இருந்த சிறு சிறு தொந்தரவுகள் நீங்கும். இருப்பினும் உடல் எடை கூடும் என்பதால் உணவு கட்டுப்பாடு அவசியம். 2. அஷ்டமச்சனி பலம் குறைதல். தாக்கம். சனி பகவான் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் சஞ்சரிப்பது அஷ்டமச்சனியாகும். இது வேலைப்பழு, அலைச்சல், பண விவகாரங்களில் நெருக்கடியை தரலாம். ஆனால் குரு பகவான் ஜென்மத்தில் உச்சம் பெற்று சனியின் வீடான 7 மற்றும் 9ஆம் வீடுகளை பார்ப்பதால் சனியின் தீய பலம் பெருமளவு குறையும். சனியின் அலைச்சல் இருந்தாலும் குருவின் அருளால் அது நன்மையிலேயே முடியும். உதாரணமாக, புதிய வேலைக்காக அலைந்தாலும் நல்ல உயர் பதவி கிடைக்கும். 3. உத்தியோகத்தில் பதவி உயர்வு, ஆளுமை. தாக்கம். குரு ஜென்மத்தில் உச்சம் பெற்று 10ஆம் தொழில் ஸ்தானத்தை பார்ப்பது உங்கள் தொழிலில் அபரிமிதமான உயர்வை தரும். விரிவு. உங்கள் கற்பனை மற்றும் படைப்பு திறன் தலைமை பண்புடன் இணைந்து செயல்படும். உத்தியோகத்தில் எதிர்பாராத பதவி உயர்வு, பாராட்டுகள் மற்றும் புதிய பொறுப்புகள் தேடி வரும். உங்கள் நேர்மை மற்றும் ஞானத்தால் மேலதிகாரிகளின் ஆதரவை பெறுவீர்கள். 4. திருமணம் மற்றும் கூட்டு முயற்சி. தாக்கம். ஜென்மத்தில் உச்சம் பெறும் குரு 7ஆம் இடத்தை பார்க்கிறார். இது களத்திரஸ்தானம் மற்றும் கூட்டுத் தொழில் ஸ்தானம். விரிவு. திருமணமாகாதவர்களுக்கு நல்ல வரன் கைகூடி வரும். திருமண வாழ்வில் இருந்த மனக்கசப்புகள் நீங்கி அந்யோன்யம் அதிகரிக்கும். தொழில் கூட்டாளிகளுடன் இருந்த பிணக்குகள் நீங்கி புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். பரிகாரம். வியாழக்கிழமை தட்சிணாமூர்த்தி வழிபாடுடன் திங்கட்கிழமை சிவபெருமானை வில்வம் சாற்றி வழிபடவும். சிவபெருமானை வழிபட்டால் சந்திரனின் மனோபலமும் குருவின் ஞானமும் ஒருங்கே கிடைக்கும். அறிவுரை. அஷ்டமச்சனி இருப்பதால் பண விஷயங்களில் மட்டும் கண்மூடித்தனமாக முடிவெடுக்க வேண்டாம். உச்ச குருவின் பலம் இருப்பதால் தன்னம்பிக்கையுடன் எந்த ஒரு புதிய சவாலையும் எதிர்கொண்டால் வெற்றி நிச்சயம். பூசம் நட்சத்திரம் முழுமையாக கடகராசியில் அமைந்துள்ளது. இது சனியின் ஆதிக்கமும் சந்திரனின் ராசி ஆதிக்கமும் இணைந்து செயல்படும் நட்சத்திரமாகும். ஸ்டார். பூசம் நட்சத்திரத்தின் அடிப்படை குணங்கள். ஆதிக்க கிரகம் சனி, சாட்டர்ன், உழைப்பு, நீதி, ஒழுக்கம். ராசி அதிபதி சந்திரன், மூன், தாய்மை, உணர்ச்சி, கற்பனை. குறியீடு பசுவின் மடி அல்லது தாமரை. இயல்பு தேவகணம், சஞ்சலகுணம். அதிர்ஷ்ட தேவதை பிருகஸ்பதி, வியாழன். சிறப்பியல்பு கடின உழைப்பு, கடமை உணர்ச்சி, தெய்வ பக்தி, இரக்க குணம், சமூக அக்கறை, பிறருக்கு உதவுதல், பொறுமை, நிலையான செல்வத்தை உருவாக்கும் திறன் போன்றவை. 2026 கிரக சஞ்சாரமும் பலன்களும். 2026ஆம் ஆண்டில் சனி பகவான் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். குரு பகவான் ஜூன் 2ற்கு பிறகு உங்கள் ராசிக்கு 1ஆம் இடத்தில் ஜென்மகுருவாக உச்சம் பெறுகிறார். 1. அஷ்டமச்சனியால் ஏற்படும் அழுத்தங்கள் குறைதல், குருவின் பலம். தாக்கம். பூசம் சனியின் நட்சத்திரமாகும். ஆனால் ராசிக்கு அஷ்டமச்சனி நடப்பது சற்று சிரமமான காலமாகும். இது உடல் சோர்வு, அலைச்சல், பண விவகாரங்களில் நெருக்கடி மற்றும் வேலைப்பழுவை ஏற்படுத்தும். ஆனால் குரு பகவான் உங்கள் ராசியில் உச்சம் பெற்று ஜென்மத்தில் வலுவாக அமர்ந்திருப்பதால் சனியின் தீய பலம் பெருமளவு கட்டுக்குள் இருக்கும். சனியின் சோதனைகள் இருந்தாலும் குருவின் ஞானம் உங்களுக்கு தைரியத்தை கொடுத்து சரியான முடிவுகளை எடுக்க செய்யும். நீங்கள் எடுக்கும் முடிவுகளில் குருபலம் இருப்பதால் வெற்றி நிச்சயம். வேலைப்பழு காரணமாக அலைந்தாலும் அது பதவி உயர்விற்கான அஸ்தபாரமாக அமையும்.
2. நீண்ட தூர பயணங்கள் மூலம் வெற்றி. சனி மற்றும் பிருகஸ்பதி. தாக்கம்: அஷ்டமச்சனி சில சமயம் தூர இடங்களுக்கு அலைச்சலை கொடுக்கும். ஆனால் உங்கள் அதிர்ஷ்ட தேவதை பிருகஸ்பதி என்பதால் அந்த அலைச்சல் வீண் போகாது. பணி நிமித்தமாகவோ அல்லது ஆன்மீக நோக்கங்களுக்காகவோ நீண்ட தூர பயணங்கள் மேற்கொள்வீர்கள். இந்த பயணங்கள் மூலமாக புதிய வாய்ப்புகள், புதிய தொடர்புகள் அல்லது ஒப்பந்தங்கள் கைகூடி வரும். இந்த சனி காலத்தில் நீங்கள் உங்கள் கடின உழைப்பை சரியாக பயன்படுத்தினால் நீடித்த ஸ்திரமான வெற்றியை பெறலாம். 3. வழக்குகள் சாதகமாகும். நீதி மற்றும் ஒழுக்கம். தாக்கம்: சனி நீதியின் கிரகம். நீங்கள் இயற்கையாகவே ஒழுக்கம் மற்றும் நீதியில் நம்பிக்கை கொண்டவர்கள். விரிவு: பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இருந்த நீண்ட நாள் சட்ட சிக்கல்கள், நிலுவையில் இருந்த வழக்குகள் போன்றவை இந்த ஆண்டு சாதகமாக முடியும். எதிர்ப்புகளும் எதிரிகளும் வலுவழைப்பார்கள். உங்களின் கௌரவம் மற்றும் மரியாதை நிலைநாட்டப்படும். யாரையும் நம்பி பொறுப்புகளை ஒப்படைக்காமல் நீங்களே நேரடியாக செயல்படுவது சிறந்தது. 4. திருமணம் மற்றும் கூட்டு முயற்சி. தாக்கம்: உச்சகுருவின் பார்வை உங்கள் ராசியின் 7ஆம் இடத்தில் வீழ்கிறது. இது களத்திரஸ்தானம் மற்றும் கூட்டுத் தொழில் ஸ்தானம். விரிவு: திருமணமாகாதவர்களுக்கு நல்ல வரன் கைகூடி வரும். சனியின் ஆதிக்கம் இருப்பதால் வரன் சற்று தாமதமாக வந்தாலும் நல்ல உறுதியான வாழ்க்கை துணை அமையும். கூட்டுத் தொழிலில் லாபம் இருக்கும். ஆனால் சந்திரனின் சஞ்சல குணம் காரணமாக உணர்ச்சி வசப்பட்டு வாக்குறுதிகளை கொடுக்காமல் இருப்பது நல்லது. பரிகாரம்: சனிக்கிழமை தோறும் பெருமாளை வழிபடவும். முடிந்தால் ஊனமுற்றவர்களுக்கு உணவு வழங்குவது அல்லது உதவி செய்வது அஷ்டமச்சனியின் கடுமையை தணிக்கும். வியாழக்கிழமை தட்சிணாமூர்த்தியை வழிபட குருவின் பலம் கூடும். அறிவுரை: குருவின் பலம் இருப்பதால் எந்த சவாலையும் தைரியமாக கையாளுங்கள். ஆனால் அஷ்டமச்சனி இருப்பதால் தேவையற்ற கடன் வாங்குவதை தவிர்க்க வேண்டும். இந்த ஆண்டு நீங்கள் காட்டும் பொறுமையும் கடின உழைப்பும் உங்கள் எதிர்கால செழிப்பை தீர்மானிக்கும். ஆயில்யம் நட்சத்திரம் முழுமையாக கடகராசியில் அமைந்துள்ளது. இது புதனின் ஆதிக்கமும் சந்திரனின் ராசி ஆதிக்கமும் இணைந்து செயல்படும் நட்சத்திரமாகும். ஸ்டார்: ஆயில்யம் நட்சத்திரத்தின் அடிப்படை குணங்கள். ஆதிக்க கிரகம் புதன், மர்க்யூரி. புத்தி, தகவல் தொடர்பு, நகைச்சுவை. ராசி அதிபதி சந்திரன், மூன். உணர்ச்சி, தாய்மை, அனுசரித்து செல்லுதல். குறியீடு: சுருண்ட பாம்பு அல்லது பாம்பு பிணைப்பு. இயல்பு: அசுரகணம், சஞ்சலகுணம். அதிர்ஷ்ட தேவதை நாகதேவதை. சாமர்த்தியம், ரகசியம், ஊடுருவி அறியும் திறன். சிறப்பியல்பு: கூர்மையான அறிவு, சமயோசித்த புத்தி, விவாதத்திறன், எதையும் எளிதில் ஊடுருவி அறியும் சாமர்த்தியம், ரகசியங்களை அறிந்து கொள்ளும் ஆர்வம். அசுரகணம் என்பதால் சற்று பிடிவாதம் இருக்கும். 2026இன் கிரக சஞ்சாரமும் பலன்களும். 2026ஆம் ஆண்டில் சனி பகவான் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். குரு பகவான் ஜூன் 2ற்கு பிறகு உங்கள் ராசிக்கு 1ஆம் இடத்தில் ஜென்ம குருவாக உச்சம் பெறுகிறார். 1. சாமர்த்தியத்தால் அஷ்டமச்சனியை சமாளித்தல். புதன் மற்றும் நாகதேவதை. தாக்கம்: ஆயில்யம் நட்சத்திரம் புதனின் நட்சத்திரம் மற்றும் அதிர்ஷ்ட தேவதை நாகதேவதை. இது உங்களுக்கு இயற்கையாகவே சாமர்த்தியத்தையும் சமயோசித்த புத்தியையும் அளிக்கும். அஷ்டமச்சனி நடப்பதால் ஏற்படும் தொழில், நிதி நெருக்கடி மற்றும் மறைமுக எதிர்ப்புகளை உங்கள் கூர்மையான புத்தியால் புதனின் சமாளிப்பீர்கள். ரகசியமான பேச்சுவார்த்தைகள் மற்றும் தொடர்புகள் மூலமாக பெரிய ஒப்பந்தங்களை வெற்றிகரமாக முடிப்பீர்கள். ஆனால் அஷ்டமச்சனி இருப்பதால் பிறரின் ரகசியங்களில் மூக்கை நுழைப்பதை தவிர்ப்பது நல்லது. இல்லையெனில் சிக்கல்கள் அதிகரிக்கலாம். 2. வியாபாரத்தில் புதிய யுக்திகள். புதன் மற்றும் சந்திரன். தாக்கம்: புதனின் ஆதிக்கத்தால் வியாபாரத்தில் ஆர்வம் அதிகம் இருக்கும். ஜென்மத்தில் உச்சம் பெறும் குருவின் வியாபார நுட்பம் அதிகரிக்கும். விரிவு: தகவல் தொடர்பு, கம்யூனிகேஷன், தரகு, புரோக்கரேஜ், பங்கு சந்தை, நிதானம் தேவை போன்ற துறைகளில் இருப்பவர்களுக்கு இந்த ஆண்டு நல்ல வளர்ச்சியை கொடுக்கும். புத்தம் புதிய யுக்திகளை பயன்படுத்தி உங்கள் வியாபாரத்தை விரிவுபடுத்துவீர்கள். உங்களின் துணிச்சலான முதலீடுகள் குருவின் உச்ச பலத்தால் லாபத்தை கொடுக்கும். இருப்பினும் முதலீடுகளில் ஒரு முறைக்கு இருமுறை ஆலோசனை பெறுவது நல்லது. 3. உணர்ச்சி வசப்படுவதை தவிர்த்தல். சந்திரனின் ஆதிக்கம். தாக்கம்: ராசி அதிபதி சந்திரன் என்பதால் நீங்கள் உணர்ச்சி பூர்வமானவர். ஆனால் புதனின் சஞ்சல குணம் இணைந்து மனநிலையில் அடிக்கடி மாற்றத்தை ஏற்படுத்தும். ஜென்மத்தில் உச்சம் பெறும் குருவின் ஞானம் இந்த மன அலைச்சலை கட்டுப்படுத்தும். இருப்பினும் அஷ்டமச்சனி காலத்தில் முக்கியமான முடிவுகளை உணர்ச்சி வசப்பட்டு எடுக்க வேண்டாம். குடும்ப உறவுகளில் அனுசரித்து செல்வது அவசியம். இல்லையெனில் உங்களின் பிடிவாதம் தேவையற்ற குழப்பங்களை உருவாக்கலாம். 4. ஆரோக்கியத்தில் கவனம். சனி மற்றும் ரகசியம். தாக்கம்: அஷ்டமச்சனி மற்றும் நாகதேவதையின் ஆதிக்கம் இருப்பதால் மறைமுகமான உடல்நல கோளாறுகள் ஏற்பட வாய்ப்புள்ளது. தோல் சம்பந்தப்பட்ட ஒவ்வாமைகள், நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து நீங்கும். சரியான நேரத்தில் உணவு உண்பது, போதுமான ஓய்வு எடுப்பது அவசியம். ரகசியமான உடல்நல பிரச்சனைகளை அலட்சியம் செய்யாமல் உடனே மருத்துவ ஆலோசனை பெற வேண்டும். பயணங்களின் போது உணவு விஷயத்தில் கவனம் தேவை.
பரிகாரம்: புதன்கிழமை தோறும் பெருமாளை வழிபடவும். முடிந்தால் பாம்பு புற்றுக்கு பால் ஊற்றி வழிபடுவது நாகதேவதையின் அருளை பெற்றுத்தரும். அறிவுரை: உங்கள் அபாரமான பகுத்தறியும் ஆற்றலையும் சாமர்த்தியத்தையும் நேர்மையான வழிகளில் மட்டும் பயன்படுத்துங்கள். அஷ்டமச்சனி காலத்தில் பிறருக்கு ஜாமீன் கொடுப்பதையோ பண பொறுப்புகளை ஏற்பதையோ தவிர்க்க வேண்டும்.